இந்த அறிவோமா? சரியான விடைக்கு வண்ணமிடுக. 100ஐ விட பெரிய எண் எது? என்னென்ன கொடுத்துருக்காங்க? 102 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 110 கொடுத்துருக்காங்க. என்னென்ன சாமி கொடுத்துருக்காங்க? 102, 110, 100 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? 100ஐ விட பெரிய எண் 100ஐயே போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் 100 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும்? 102 வருமா? அதுக்கப்புறம் 110 வரும். 100ஐ விட பெருசுன்னா நம்ம 102 குறிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது 238ஐ விட சிறிய எண் எது அப்படிங்கிறாங்க. 238ஐ விட சிறுசு. இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 237, 247, 300 கொடுத்துருக்காங்க. எது சாமி கொடுத்துருக்காங்க? 238ஐ விட சின்னது. 8ஐ விட சின்னது எது? 7 தான் சின்னது. 241, 238ஐ விட பெருசு. 300 இதை விட பெருசு. இப்போ 238ஐ விட எது சின்னதுன்னா 237. நீ பாரு, 238, 237ன்னு எடுத்துக்கணும். இது ரெண்டும் ஒரே நம்பர் இருக்கா? 8 பெருசா 7 பெருசான்னு பார்க்கணும். 8 தான் பெருசு. எது சின்னது? அதை விட 7 சின்னது. அப்போ நம்ம எதை குறிச்சுக்கணும்? 237 குறிச்சுக்கணும். அடுத்தது 518ஐ விட சிறிய எண். 518ஐ விட சிறிய எண்ணுன்னு கொடுத்துட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 581 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 600 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே 581ஐ விட சிறிய எண். 581 ஒன்று கொடுத்துருக்காங்க சாமி, இன்னொன்று 600 கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 518. எது கொடுத்துருக்காங்க? 581 இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க. 581 விட பெருசு 600 கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன எண் என்ன வரும்? 518 தான் வரும். இப்போ நம்ம எதை சாமி குறிக்க வேணும்? 518 குறிக்கணும். அடுத்தது 870ஐ விட பெரிய எண். ஓகேயா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? 871 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 817, அடுத்தது 869, 869, 870 விட சின்னது தானே. 817, 870 விட சின்னது தானே. 870க்கு பெருசுன்னா 71 தான் வரும். அப்போ நம்ம எதை குறிக்க வேணும்? 871 குறிக்கணும். அடுத்தது பாரு, 942ஐ விட சிறிய எண். 942. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? 999ங்கிறது 1000 ஆயிடுச்சு. அடுத்தது 986ங்கிறது 1000க்கு பக்கத்தில். 942ங்கிறது 950 இல்லையா? 950க்கும் கீழே. அப்போது 942 விட கொடுத்துருக்கிறதுல எது சின்னதாக இருக்கும்? 924 தான் சின்னதாக இருக்கும். நான் 690ஐ விட பெரியவன், 770ஐ விட சின்னவன். நான் யார்? 690க்கு மேலே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் இது ரெண்டு பார். இது 800 வந்துருச்சு. 770ஐ விட சின்னது. இப்போ நமக்கு வர்ற ஆன்சர் எதில் இருக்கணும்? 700களில் இருக்க வேணும். ஓகேயா? 690 விட பெருசுன்னா 700 ஆயிடுச்சு. இது 800 ரொம்ப பெருசு, இது 678 ரொம்ப சின்னது. அப்போ நம்ம எந்த ஆன்சரை கிளிக் பண்ணணும்? 755 கிளிக் பண்ணணும். 150ஐ விட பெரியவன். ஓகேயா? 150ஐ விட பெருசு. அப்போ 130, 150ஐ விட சின்னது. 475ஐ விட சிறியவன்கிறான். 420, 27ங்கிறது 400 ஆயிடுச்சு. 300ல் தான் இது இருக்குது. 400னா இதை விட பெருசு. இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன சாமி வரும்? 346. 346. நான் 790ஐ விட சின்னவன். ஓகேயா? 770ஐ விட பெரியவன். ஓகேயா? 770க்கு பெருசு. கொடுக்கப்பட்ட நம்பரில் என்ன வருது? 777. 770ஐ விட பெருசு. 717 அதை விட சின்னது. 707 அதை விட சின்னது. இப்போ நமக்கான ரிசல்ட் என்ன? 777. நான் 265ஐ விட சிறியவன், 192ஐ விட பெரியவன் அப்படிங்கிறாங்க. 265க்கு கீழே 283ங்கிறது 265க்கும் மேலே வரும். 142ங்கிறது என்ன ஆகுது? 192க்கு விட சின்னதாகிடுது. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? 229ங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? அடுத்தது பாரு சாமி, 476ஐ விட பெரியவன், 575ஐ விட சிறியவன். 575, 500 பக்கத்தால் எது இருக்குன்னு பார்த்தோம்னா 574 இருக்குது. அப்போ அதை நாம் செலக்ட் பண்ணிட வேணும். இதுதான்ப்பா இதுக்கான ஆன்சரு.